எப்ப வந்தன்றது முக்கியம் இல்லடா, புல்லட் எப்படி இறங்குதுன்றதுதான்டா முக்கியம். இங்க என்ன தோணுதோ அதை பேசுவேன், இங்க என்ன தோணுதோ அதை செய்வேன். தமிழ் சினிமாவோட வசூல் சக்கரவர்த்தி, பாக்ஸ் ஆபீஸை எப்போதும் குறி தவறாம அடிக்கிற கில்லி. யாரை பத்தி சொல்றேன்னு பாக்குறீங்களா? இளைய தளபதி விஜயை பத்தி தாங்க. எத்தனையோ நடிகர்கள் சினிமா பின்னணியில இருந்து வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் இதுக்கு விதிவிலக்கா இருக்காங்க. அந்த வகையில சாதாரண பக்கத்து விட்டு பையன் மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு சினிமாவில் களம் இறங்கினவர் தான் விஜய். பல பத்திரிகையாளர்னால ஆரம்ப காலகட்டத்தில் கிண்டலுக்கு ஆளாயிருக்காரு. ஆனா தன்னோட விடாமுயற்சியால பேசினவங்க வாயெல்லாம் அடைச்சு இப்போ இவரை கிண்டல் செஞ்ச பத்திரிகையோட அட்டப்படத்துக்கே இவர் தாங்க சிறப்பு சேர்க்கிறாரு. பூவே உனக்காக படத்தின் மூலமா வெற்றி பவனி ஆரம்பிச்ச விஜய் வரிசையா பல காதல் படங்கள் மட்டுமே நடிச்சுட்டு வந்துட்டு திருமலை அப்படின்ற ஒரு படத்துல ஆக்ஷன் அவதாரம் எடுத்தாரு. இந்த படத்துக்கு பிறகு விஜயோட மார்க்கெட்டு ஜெட் வேகத்துல வசந்தடிச்சு. இவரோட படங்கள் வருது அப்படின்னாலே மற்ற நடிகர்கள் படம் எல்லாமே கொஞ்சம் பயப்பட நிலைமை தான் இருந்தது. இது அவரோட ஸ்டைல சொல்லணும்னா, நம்ம தியேட்டர்ல உன் படத்தை ஓட்டுனேன்னு வை, ஸ்கிரீனு கீஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி தொடர் வெற்றிகளை கொடுத்து வந்த விஜய் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு பிறகு பாக்ஸ் ஆபீஸோட செல்லப்பிள்ளை ஆயிட்டாரு. இவரோட நடிப்புல வெளிவந்த திருப்பாச்சி, சிவகாசி, மதுரை, போக்கிரி அப்படின்னு எல்லாமே தொடர் சரவெடிதான். ஆனா திடீர்னு அவரோட திரைப்பயணத்துல ஏற்பட்ட தேக்கம், தொடர் தோல்வி இப்படி பல சந்திச்சாலும் தன்னோட கோடிக்கணக்கான ரசிகர்களோட ஆதரவால தோட்டாவை சரியா வச்சு துப்பாக்கியை கையில எடுத்தாரு. படம் பட்டி தொட்டியெல்லாம் பட்டையை கிளப்பிடுச்சு. தமிழ் சினிமாவுல அதிக வசூல்ல 2ஆம் இடத்தை பிடிச்சது துப்பாக்கி. இதையும் தளபதி ஸ்டைல சொல்லணும்னா, வாழ்க்கை ஒரு வட்டம்டா, இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். அதை நீ இன்னும் புரிஞ்சுக்கல. இதே மாதிரி விஜய்க்கு உலகெங்கிலும் பல ரசிகர்கள் இருக்காங்க. அதிலும் எஸ்பெஷலா குட்டீஸ் ரொம்பவே அதிகம். இதுக்கெல்லாம் காரணம் அவரோட டான்ஸ் தான். தென்னிந்தியாவிலேயே இவரோட நடனத்துக்கு ஈக்குவல் இவர் மட்டும்தான். அதே போல தமிழ் சினிமாவுல இசையமைப்பாளர்கள கிட்டத்தட்ட 14 பேர் இசையில பாடியிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்துல இவ போல இங்க இன்னொருத்தி பிறந்ததில்லை. விஜயோட எல்லை திரையோட மட்டும் முடியல. இவரை தலைவா சீக்கிரம் வாங்க என மேடை நோக்கி பலர் கூப்பிட்டாலும் அவருடைய கியூட் ஸ்மைல்ல தன்னோட புலி பாய்ச்சல மட்டுமே கவனம் செலுத்துறாரு. கண்டிப்பா இந்த புலி திரையை தாண்டி ரசிகர்கள் நினைக்கும் சிம்மாசனத்துல பாயும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. இந்த வசூல் மன்னனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றதுல சினி உலகம் மகிழ்ச்சி அடையுது. இந்த தடவை மிஸ் ஆகாது. Cine Ulagam, Anytime Cinema, www.cineulagam.com